எபிரேயருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். எபிரேயர் 1:14. எபிரேயர் 1:14. இரட்சிப்பை சுதந்தரிப்போர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிட ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? இங்கிலீஷ்ல ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவான் அப்படின்னு இந்த தேவதூதர் பணிவிடையை பார்க்கணும். அனுப்பப்படும் போடுது தமிழ் பைபிள்ல. அனுப்பப்படும் அல்ல, அனுப்பப்பட்ட. ஏற்கனவே அனுப்பப்பட்டு விட்டார்கள். இயேசு சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழுந்ததுமே ரட்சிப்பு எல்லாருக்கும் பிரசித்தம் பண்ணப்பட்டது. ஏன்னா மாம்சமான யாவருக்கும் ரட்சிப்பை பிரசித்தம் பண்ணதுனால சிலுவையில எல்லாருக்கும் பணிவிடை செய்கிற தூதர்கள் அனுப்பப்பட்டு விட்டார்கள். சிலுவையில இண்டிவிஜுவல் ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் இயேசு சிலுவையில ரட்சிப்பை உண்டு பண்ணுகிறார். ஒவ்வொரு மனுஷனும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார் சிலுவையில. உலகத்துல ஒவ்வொரு மனுஷனுக்காக பாவத்துக்கு நிவர்த்தி செய்திருக்கிறார், சாபத்துக்கு நிவர்த்தி செய்திருக்கிறார், தரித்திரத்துக்கு நிவர்த்தி செய்திருக்கிறார். ரட்சிப்புல பாவத்திலிருந்து மட்டும் விடுதலை கிடையாது, சாபத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து ரட்சிப்பு, தரித்திரத்திலிருந்து ரட்சிப்பு, பாவத்திலிருந்து ரட்சிப்பு, மரணத்திலிருந்து ரட்சிப்பு, பாதாளத்திலிருந்து ரட்சிப்பு. அப்போ ரட்சிப்புனா பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் ரட்சிப்பு. அது சிலுவையில அதை நிறைவேற்றி இருக்கிறார் ஒவ்வொரு மனுஷனுக்காக. அப்போ ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் படி இங்கிலீஷ்ல. Hebrews 1st chapter 14th verse. Are they not all ministering spirits sent forth to minister for those who will inherit salvation? அப்போ ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக. அல்லேலூயா. Hallelujah. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல இயேசு எல்லாருக்கும் ரட்சிப்பு கொடுத்தார். ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிற நிமித்தமாக அவர்கள் எல்லாரும் மேல போடுவது, மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னதுண்டா? ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிற நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும். அப்போ ஒரு மனுஷனை ரட்சிப்பை சுதந்தரிக்கிறதுக்கு நீ ஒரு காரியத்தை செய்யணும். அல்லேலூயா. இயேசு ஒரு மனுஷனை ரட்சிக்கப்படுறதுக்கு சில மத்தேயு, மார்க்கு, லூக்கால என்ன பண்ணாரு? இப்போ 38 வருஷமா வியாதிஸ்தனாகிறான் பேசா குலத்துல. அந்த ரட்சிப்பை, அந்த சுகத்தை சுதந்தரிக்கும்படி இயேசு என்ன பண்ணார்? அவனை சந்தித்ததுமே அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. கன்னி மரியாள் என்ற தேவதூதன் என்ன சொன்னா?
காபிரியத்துடன் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அப்போ பாவம் இருக்கிற இடத்துல வியாதி இருக்கும். வியாதி வந்துச்சா இல்லையா அவனுக்கு? வியாதி அந்த வியாதிஸ்தனுக்கு வியாதியிலிருந்து ரட்சிப்பு வரணும். அல்லேலூயா. அவனை பார்த்ததுமே, அந்த வியாதிஸ்தனை பார்த்ததுமே 38 வருஷமா வியாதி கொண்டவன் ரட்சிப்பை சுதந்திரிக்கும்படி தேவதூதர் வந்து அவனுக்கு ஊழியம் செய்யும்படி அவனுக்காக தன் சரீரத்தையே கொடுக்கிறார், தன் ரத்தத்தையே கொடுக்கிறார். நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக என்னத்தை கொடுக்கிறான்? ஜீவ சரீரம், ஜீவ ரத்தத்தை கொடுக்கிறார். அவன் ஆதாம் ஏவாள் வழியா பிறந்து பாவம் செய்து தேவ மகிமேற்று போய் தேவதூதரே இல்லை அவங்கிட்ட. தேவதூதர் இல்லாதனால வியாதி புத்திக்கிட்டே போகுது. தேவதூதர்கள் இருந்தால் ரட்சிப்பை சுதந்திரி பணிவிடை செய்வாங்க. அவன் குடிக்கிற தண்ணி, சுவாசிக்கிற காற்று எல்லாத்தையும், ஆகாரத்தை எல்லாத்தையும் மருந்தா மாத்தி அவனுக்கு ஊழியம் செய்திருப்பாங்க. ஆனா 38 வருஷமா தேவதூதர்கள் அவனுக்கு பணிவிடை செய்யவே இல்லை. ஏன்னா ரட்சிப்பை சுதந்திரிகள் ஆதாமுக்குள்ள பிறந்திருக்கிறான். கிறிஸ்துக்குள்ள மறுபடியும் பிறகு இயேசு அவனை சத்தியத்தை சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று சொல்லி தன்னுடைய ஜீவ சரீரம், ஜீவ ரத்தத்தை கொடுக்கிறார். நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாமுக்கு முழு உலகம் கொடுத்தா அவன் பாவுண்டு மனத்தில் ரட்சிக்கப்படுவான். அதை இயேசு மத்திய மாட்டுக்காக நல்லா செய்தாரு. அதே மாதிரி லேகியோன் பிசாசு பிடிச்சான். அவனுக்குள்ள எத்தனை பிசாசு இருக்குது? 2000 பிசாசு இருக்குது. ரட்சிப்பை சுதந்திரிக்கல. அவனுக்குள்ள என்ன எத்தனை பிசாசு? 2000 பிசாசு, 2000 அசுத்தாவி இருக்குது அவனுக்குள்ள. அவனுக்கு எப்படி ரட்சிப்பை சுதந்திரிக்கிறாரு? படகு பிடிச்சு சேசர்கள் எல்லாம் கூட்டிட்டு அவனை சந்திக்க போறாரு. அவனை பார்த்ததுமே நல்ல மேய்ப்பன், அவர்கள் எல்லாம் ஜனங்க கோட்டு மிருகல் கிரையாயி நிர்வாண கோலத்துல கல்லற தோட்டத்துல லேகியோன் பிசாசு பிடித்து தன்னை தானே காயப்படுத்திக்கிறான். அவனுக்கு தேவதூதர் பணிவிடை இல்லாம இருக்குது. தேவதூதர் ஊழியம் செய்யணும்னா கிறிஸ்துக்குள்ள வந்தவன். கிறிஸ்துக்குள்ள வந்த கிறிஸ்துவ அவன் பேர் சொல்லி தேவனுக்கு முழு உலகம் கொடுக்கணும். அதை கொடுத்தாரா இல்லை? இயேசு கொடுத்தாரமா? கொடுத்ததுமே 1000 தேவதூதர்கள் வந்ததுமே அங்க ஊழியம் செய்து அந்த பிசாசெல்லாம் தோத்துறாங்க. 2000 பிசாசு தோர்த்தி அது பட்டி கூட்டம் போய் சமுத்திரத்துல மாண்டே போனாங்க. அப்போ ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவள் நிமித்தமாக எபிரேயர் 1:14 அப்போ ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள், கிறிஸ்துவுக்குள் வருகிறவர்கள் தான் ரட்சிப்பை சுதந்திரிக்கிறவங்க. கிறிஸ்துக்குள்ளே வரமாட்டேன், நான் ஆதாமுக்குள்ளே இருப்பேன், நன்மத்தேம வட்டத்திலே இருப்பேன், நன்மத்தேம அறியத்தக்க கனி புஷிக்கு நாளிலே ஷாகவே ஷாவாய் பிசாசு ராஜ்யத்தில் இருக்குது. அங்க ஊழியம் செய்த தேவதூதரே வர முடியாது, கிறிஸ்துக்குள்ள வரணும். அந்த கிறிஸ்து நானே வழிய சத்தியமா ஜீவனமாய் அந்த ஜீவ விருட்சத்தின் வட்டத்துல வரணும். அந்த ஜீவன தேவ நீதித்து உயிர்த்தது இருக்குது. அதை என் பேர் சொல்லி பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்கணும். ஆதாம் காலத்திலிருந்து முழு உலகம் கொடுத்தாதான் பாவ நிவர்த்தி, பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் நிவர்த்தியாய் தேவ நீதித்து உயிர்த்ததில் வருது. அவன் தான் ரட்சிப்பை சுதந்திரித்தவன். அவனுக்கு பணிவிடை செய்யும்படி தேவதூதர் அனுப்பப்பட்ட பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனுக்கு தேவதூதர் பணிவிடை செய்யணும்னா அவன் ரட்சிப்பை சுதந்திரிக்கிறவனா இருக்கணும். அந்த ரட்சிப்பு இயேசு வழியா வருது. அந்த இயேசு நன்மை தீமை அறியத்தக்க ஜீவ விச்சத்துக்கணி, நன்மை தீமை அறியத்தக்க கனி, நன்மார்க்க துன்மார்க்க, அதுல சுய நீதி அநீதி, நன்மை தீமை அறியத்தக்க கனி ஷாகவே ஷாவாய், கண்கள் நிச்சயம் ஜீவன சுய நீதி அநீதி இருக்குது. அங்க தேவதூதர் பணிவிடையே இருக்காது. அதனால ரட்சிப்பு வராது. வியாதியிலிருந்து ரட்சிப்பு, சாபத்திலிருந்து ரட்சிப்பு, தக்தத்திலிருந்து, மரணத்திலிருந்து, பாதாளத்திலிருந்து அவனுக்கு ரட்சிப்பே வராது, பட்சிப்பு தான் வரும். கேட்டா? அப்போ எபிரேயர் 1:14 ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவள் நிமித்தமாக, ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவள் நிமித்தமாக. அப்போ இயேசு மத்திய மார்க்குகால எல்லாரும் கிறிஸ்துக்குள்ள கொண்டு வர, திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்று போறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படும் வந்தேன்.
அல்லேலூயா. அப்போ ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றார். அதனால இயேசு எல்லாரையும் பார்த்ததுமே, எந்த மனுஷனை பார்த்தாலும் ஆதாம் வழி அவர் படிச்சவன் படிக்காதவன் ஏழை பணக்கார அரசியல் தலைவர் சினிமா கலைஞர் ரவுடி ஆணு பெண்ணு உயர்ந்தவன் தாய்ந்தவன் காட்டுவாசி நாட்டுவாசி ஆப்பிரிக்கா ஐரோப்பா வட அமெரிக்கா தென்னாப்பிரிக்கா ஆஸ்திரேலியா அண்டார்டிகா வானத்தின் கீழே பூமியின் மேலே எல்லோரும் பாவம் செய்து எங்க அம்மா வயிற்றுல பாவம் செய்து தேவ மகிமையற்று ரட்சிப்பு இல்லாம இருக்கிறாங்க. எங்கேயா பாவம் செய்தாங்க? ஏதேன் தோட்டத்திலே ஆதாமியாவோடும் தேவனுடைய வார்த்தையை மீறி பிசாசு வார்த்தையை கேட்டு நன்மை தீமை அறியத்தக்க சாகவே சாக கிடக்கிறாங்க, ரட்சிப்பு இல்லாம இருக்கிறாங்க. அதனால தேவதூதர் பணிவிடை செய்யல. அப்ப ரட்சிப்பை சுதந்திரிக்கிறவர்களுக்கு தேவதூதர்னா அந்த ரட்சிப்பு இயேசு வழியா வருது. அந்த இயேசு கிறிஸ்து ஜீவ வச்சது கனி நீ புசிக்கணும். அந்த ஜீவ வார்த்தை நன்மை தீமை அறியத்தக்க கனி சாகவே இயேசு ஜீவ வச்சது கனி. அந்த ஜீவல தேவ நிதித்து உயிர்த்ததல். அதை ஏன் பேர் சொல்லி பிதாக்குமார் பசுத்தாவிக்கு மத்தியஸ்தம். ஆதாமுக்கு ஒரு ஆள் பாய்க்கூடாம கொடுக்கணும். ஒரு ஆளுக்கு கிறிஸ்துவ வெளிப்படுத்தினா கூட அந்த ஒரு ஆள் மூலமா பிசாசு வந்துருவான். கேட்டாமா? அப்போ இயேசு ரட்சிப்பை சுதந்திரங்கள் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொள்ளணும். இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் சபைக்குள்ள ஆஸ்வதிக்கணும், பகைக்குள்ள நன்மை செய்யணும், சத்துருக்களை துன்ப ஜபம் பண்ணணும். சத்ருவா இருந்தாக்கா நீ ரட்சிக்கப்படல, இன்னும் ரட்சிக்கப்படாத சத்ருவை சபிக்கிறோம் ஆசீர்வதிக்கிறவனா இருக்கணும். தேவதூதர் வந்து உனக்கு பணிவிடை செய்து சபிக்கிறவன் ஜெயிக்க முடியாது. பகைக்கு நன்மை என்ன நன்மை? இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆவட்ட வாக்கு தத்துவத்தையே அவனுக்கு கொடுக்கணும். அந்த பகைக்கிறவனுக்கு ஜெயிக்க முடியாது. சத்ருக்களை என்ன சிநேகம்? இயேசு சிநேகத்தை காட்டணும். சிநேக ஜீவ சரத்தை இயேசு வாக்கு கொடுக்குது. அவர் சத்ருவிட்ட ஜெயிக்க முடியாது. உன்னை துன்பப்படுறது ஜபம் பண்ணணும். நீ ஜபம் பண்ண உங்களுடைய நாமம் உங்களுடைய இயேசு நாமம் அது தேவ நீதி தூய்த்தல். அந்த தேவன் தனக்கு கொடுத்தா தேவ தூதர்கள் உன்னை பணிவிடை செய்து ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற விதம் ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? இப்போ தாவீதுக்கு ரட்சிப்பை சுதந்திரிக்கிறவன் ஒரு முறை சிங்கத்தின் கைக்கு ரட்சிக்கிறார், புரியுதமா? ஒரு முறை கரடியின் கைக்கு ரட்சிக்கிறார். அதே மாதிரி கோலியாத்தின் கைக்கு ரட்சிக்கிறார் தாவீதை. அப்போ கர்த்தருடைய நாமத்தினால போறான். ஆதாமுக்குள்ள பிறந்த இந்த தாவீது கர்த்தருடைய நாமத்தை தேவன் தனக்கு முழு உலகத்து கொடுக்கும்போது எந்த கோலியாத்து கையிலிருந்து அவனை தப்பிக்கிறாரு, சிங்கத்தின் கையிலிருந்து தப்பிக்கிறாரு, கரடியின் கையிலிருந்து தப்பிக்கிறாரு. யாரு? தேவதூதரு. எப்படி சுற்றி வச்சாலும் கல்லு கரெக்டா நெத்தில் தான் போய் வீயுது. அவன் ஆதாமுக்குள்ள இருக்கிறான், அவனுக்கு ரட்சிப்பு வரல. கோலியாத்துக்கு கோலியாத்து யாரு? இஸ்ரவேலின் காணி ஆட்சிக்கு புறம்பாத ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலம் நீதிமான் ஆக்கப்படல, ரட்சிக்கப்படலவன். ஆதாம் நண்பத்தை மறியத்தக்கவன். அவள் பெருசா இருக்கிறான். அவனுக்கு தேவதூதர் பணிவிடை இல்லாதனால தாவீது கூழாங்கல் ஒரு கூழாங்கல்ல மடித்து போறான். அப்ப சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினால நீயோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் சேனைகளை கர்த்தருடைய நாமத்தையே கொடுப்பது. அங்க தேவதூதர்கள் தாவீதுக்கு பணிவிடை செய்கிறார்கள். கண்ணால் பார்க்க முடியல, கையால் தொட முடியல. தேவ தூதர்களுக்கு பணிவிடை செய்து எல்லா சாபத்துக்கு பாவத்துக்கு மரணத்துக்கு தரித்துக்கு ஆபத்து பத்து நாச மோசத்துக்கு எல்லாம் உனக்கு காப்பாற்றிக் கொள்வார்கள். அப்ப என்னத்தையே பண்ணணும்? கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும். அந்த கிறிஸ்துவ சரீரம் கிறிஸ்துவ ரத்தத்துக்கு வேலை போட முடியாது. தரித்திரத்துக்கு ரட்சிப்பு, வியாதிக்கு ரட்சிப்பு, கடன் தொல்லைக்கு ரட்சிப்பு, ஆபத்துக்கு நாச மோசத்துக்கு மரணத்துக்கு பாதாளத்துக்கு எல்லாத்துக்கும் ரட்சிப்பு. அப்ப கிறிஸ்துக்குள்ள அந்த கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனமோ இருக்கிறேன்றாரு. அப்போ ஏசு கிறிஸ்துக்குள்ள கொண்டு வா. உங்க வீட்டாரெல்லாம் எல்லாம் ஆதாமுக்குள்ள இருக்கிறாங்க, ரட்சிப்பு இல்லாம இருக்கிறாங்க. ஆதாமின் சிந்தை மரணம், அதான் பட்சிப்பு. கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் உயிர்த்தெழும் ஜீவனம், அதான் ரட்சிப்பு. அப்போ கிறிஸ்துக்குள்ள கொண்டு வர குடும்பத்தை, பட்டணத்தை, தேசத்தை, சபை விசுவாசிகளை அந்த கிறிஸ்து பாவத்துக்கும் மரணத்துக்கும் நேர் ஆப்போசிட். நன்மை தீமை அறியத்தக்கவரை இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமோ இருக்கிறேன். என் பிதா ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். நீ ஜோயே ஜீவனுக்குள்ள வரணும். ஜோயே லைஃபுக்கு வந்தாதான் தேவதூதர் பண்ணிவிட பசுத்தாவி எல்லாமே வருவாங்க. கேட்டமா? ஜோயே லைஃபுக்குள்ளே வரல, ஜீவ வார்த்தைக்குள்ளே வரல, நன்மை தீமை வார்த்தையிலே இருக்கிறேன். விசுவாசி தூதர்கள் தான் வருவாங்க. அவங்க திட்டுவாங்க, கொள்ளுவாங்க, அழிப்பாங்க. அப்போ நானே திராட்சை செடி, நீ கொடி, ஒருவன் நீண்டிலும்
என் வார்த்தை அவனில் நிலைத்திருந்தால் ஜீவ வார்த்தை தேவ நீதிக்கு உயிர்த்தது இயேசு கிறிஸ்துக்குள் ஆமட்ட வாக்கு தத்துவம் பிதாகுமார் பசுத்தாவிக்கு ஆதாம் காலத்துக்கு முழு உலகத்துக்கும். அப்போ இயேசு எங்க போனாலும் கிறிஸ்துக்குள்ள இருந்தாரு. இயேசுக்கு தேவதூதர்கள் இருப்பாங்களா இல்லையா? அவரே கிறிஸ்து, அவரே ஜீவன். பிதாவாகிய தேவனுக்கு ஜீவனை கொடுக்கிறாரு. ஆதாம் வந்து முழு ஜீவ சரஜீவனுக்கு மத்திய மாட்டுவாங்க. எங்க போனாலும் தேவதூதர்கள். அவர் மேல ஒருவனும் கைப்பட, அவரை ஒரு வியாதி தாக்கல, ஒரு சாப்பம் பிடிக்கல, ஒரு தரித்திரம், ஒரு எதுவுமே தாக்கல, எல்லா பிசாசும் அவர் பார்த்தா ஓடுது. அந்த கிறிஸ்து ஜீவ சரஜீவ ரத்தத்தை சிலுவையில் கொடுத்திருக்கிறாரு. அதை எடுத்து தேவனுக்கும் ஆதாமுக்கு முழு உலகத்தை கொடுத்தினா நீ ரட்சிப்பை சுதந்தரிக்கிறவன். உனக்கு பணிவிடை செய்யும்படி தேவதூதன் நிச்சயம் வருவார்கள், கேரண்டி. அல்லேலூயா. அதனால ஆதாமுக்குள்ள வாழாத. எங்க அப்பா அம்மா வழி, ஆதாம் ஏவாள் வழி, அவங்க தேவனுடைய வார்த்தையை மீறிட்டாங்க. ஏதே தோட்ட ஜீவ சுவாசம் ஜீவத்துக்கல்லே வச்சிருந்தாங்க. தோட்டத்தினாலே நன்மை தீமை அறியத்தக்க கனி புசிக்க நாளிலே ரட்சிப்பை இழந்து விட்டார்கள். பாவத்தின் சம்பளம் மரணம் வந்து விட்டது. உப்பு வருத்தப்பட்டு பாரு, எல்லோரும் எண்ணத்தில் வாருங்கள், நானே ஜீவப்பம், இந்த அப்பத்தை புசித்து திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள். அந்த இயேசு அவர் ஜீவ சரஜீவர் அந்த இயேசு தாமட வாக்கு தத்துவத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகம் கொடுங்க. அசுத்தாவித்து பசுத்தாவித்து தேவதூதர்களாம் பணிவிடை செய்வாங்க. அதான் எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 14வது ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அண்டர்லைன் தி வேர்ட். அப்ப ரட்சிப்பை சுதந்தரிக்கிற போகிற ஒரு வாழ்க்கை வாழணும். அப்போ கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். நானே திராட்சை செடி, நீ ஒருவனில் வாக்கு நிலைத்திருக்கணும். ஜீவ சரஜீவர தேவி நீதி இயேசு கிறிஸ்துவின் ஆமட்ட வாக்கு தத்துவம் ஆதியாகமத்தில் வெளிப்படுத்தல் எல்லா வாக்கு தத்துவம். பாவத்துக்கு பரிகாரம் தேவ நீதி, மனது உயிர்த்து தரித்திரம் எல்லையற்ற வாக்கு தத்துவம் ஐஸ்வர்யம், சாப வாக்கு தத்துவம் ஆசீர்வாதம், பாதாள பரலோக ராஜ்யம். இயேசு கிறிஸ்து ஜீவ உணம், ஜீவ பூமி, ஜீவ சர, ஜீவ ரத்தம், ஜீவ வார்த்தை, ஆவின் கனிவு, அன்பு, தேவன்பு, தேவநீதி, தேவ இறக்கம், தேவன் கிறிஸ்துக்குள்ள அந்த தேவன் தனக்கு உலக அசுத்தாய் பசுத்தாய் தேவன் படிவு செய்வாங்க. இல்லைன்னா பிசாசின் வார்த்தை, பிசாசின் கண்ணு, பிசாசின் வாழ்க்கை, பிசாசின் உலகம், சுயநீதி, அநீதி, நன்மத்தேம வார்த்தை, நன்மத்தேம உலகம், நன்மத்தேம எல்லாம் நன்மத்தேம வட்டத்திலே எல்லாம் சாக்கடிக்கிற சக்தி தேவதூதர் பணிவிடாக இருக்கவே இருக்காது. அப்போ கிறிஸ்துக்குள் வரணும். ஜீவ கண்ணு, ஜீவ காது, ஜீவ ஆற்று, ஜீவ லட்சு, ஜீவ கெட்டி, ஜீவமானம், ஜீவ பூமி, இயேசு கிறிஸ்துவின் ஆமட்ட வாக்கு தத்துவம் பிதாகுமார் பசுத்தாவிக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு இல்லைன்னா எல்லாம் நன்மத்தேம கண்ணு, நன்மத்தேம சரீரம், நன்மத்தேம வார்த்தை, நன்மத்தேம ஊழியம், நன்மத்தேம வாழ்க்கை. அந்த தேவன் தனக்கு சாகவே சமூகத்து பூமி சமிக்க முள்ளும் குறுக்கும் விளைவிக்கும். ஓடலாம், உழைக்கலாம், சம்பாதிக்கலாம், எல்லாம் இருக்கலாம். தேவனுடைய பிரசன்னம் அங்கே இருக்காது. திருடனாகி பிசாசு திருடவும் கொள்வழிக்கு வேறு நானோவிகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படும் வந்தேன்றாரு. அதனால கிறிஸ்துக்குள்ள வாங்க. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள். இடைவிடாமல் வெளிப்படுத்துங்கள், எக்காலத்தை வெளிப்படுத்துங்கள், சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்துங்கள். ரட்சிப்பை சுதந்திரிக்கிறவர்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். அதனால தேவதூதர்கள் பத்தி, தேவதூதர் எப்படியோ எனக்கு வருவாங்க, வாங்க கிறிஸ்துக்குள்ள வாங்க. ஊர் செல்ல, நாடு செல்ல, அரசியல்வாதி செல்ல, பேர் ஊழிக்காரு அந்த எல்லாரும் மேல பக்க கஷ்டப்பு சுயநீதி அநீதி இருந்தாக்கா அசுத்தாவிதான் வரும். தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு வாய்நாள்லாம் கிறிஸ்துவை தான் நீ ரட்சிப்பை சுதந்திரிக்கிறவன். அதனால கிறிஸ்துக்குள்ள வாங்க. அந்த கிறிஸ்து தேவ நீதி உயிர்த்தெழுமா இருக்கிறாரு. அதை பிதாகுமார் பசுத்தாகி செலுத்துங்க. ஆதாம் முழு உலகத்துக்கு செலுத்துங்க. உப்பே இந்த செய்தி கேட்கும் போதே என் பேர் சொல்லி தேவ நீதிக்கு உயிர்த்தெழுதல், பிதாகுமார் பசுத்தாய்க்கு வாய்நாள நித்தியம் மத்தியஸ்தம், ஆதாம் வந்து முழு உலகத்துக்கும் இயேசு ஜீவன் பரிபூர்ண வாழ்க்கை சகல அதிகாரம். அந்த தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு தான் பாதாள ராஜ்யம், இருளின் ராஜ்யம், ஒளியின் ராஜ்யத்துக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்துட்ட உடனே தேவதூதர்கள் சூழ்ந்து கொடுக்கிறார்கள். இயேசு மத்திய மார்க்கால இறந்து நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவவாசி கொடுத்து லேகோன் பிசாசு அசுத தேவதூதர் பணிவிடை செய்யறாங்க. திபிர்வாதக்காரன், பெரும்பாடுள்ள சரி, திரளான ஜனக வியாதியஸ்தர்கள், கூடர்கள், சவடர்கள், குடும்பங்கள், குஷ்ணோய்கள் எல்லாம் தேவதூதர் பசுத்தாவில பணிவிடை செய்து எல்லாத்தையும் ரச்சித்து வர்றாங்க. ரச்சித்து சொல்றாங்க, இனி அதிக கேள்வி, இனி பாவம் செய்யாது, இனி நன்மத்தை வட்டத்துக்கு போகாதே, கிறிஸ்துக்குள்ளே இரு, நானே திராட்சை செடி, நீங்க ஒருவனில் வார்த்தைகள் மிகுந்த கனியை கொடுப்பாய். ஆசீர்வாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான கனி, சந்தோஷ கனி, நித்திய ஜீவ கனி வர வர விருத்தி அடைவாய். தாவி சொன்னா, கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோதரிப்பேன், அவர் துதி எப்போதும் வாயில் இருக்கும்.
என் நாவு நாள்தோறும் உமது நீதியும் உமது துதியும் சொல்லிக்கொண்டே இருக்குமா. அப்போ தாவீது போகிற இடத்துல கர்த்தர் அவனோடு இருந்தா இருக்குது. யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தா இருக்குது. மோசேயோடு கூட கர்த்தர் இருந்தா. அவங்கள ஜீவ மார்க்கத்தை பழைய ஏற்பாட்டுல எஸ்ரோடு கூட கர்த்தர் இருந்தார். காரியம் ரட்சிப்பை சுதந்திரிக்கிறாங்க. மோசேயோடு, தாவீதோடு, ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போட்டிருந்தது. இயேசு தேவநீதி உயிர்த்து பரலோக ராஜ்யமா இருக்கிறாரு. தேவதூதர் பரிசுத்த ஆவியானவர் வந்து செங்கடல் பிரியுது, யோர்தான் பிரியுது, எரிகோ தன்மன் சிங்கத்தின் வாய்க்கு தப்பி வைக்கிறாங்க, அக்னி சோலைக்கு தப்பி வைக்கிறாங்க. எல்லா தேவதூதர் பணிவிடை செய்யறாங்களா இல்லையா? ஆபத்துக்கு, நாசமோசத்துக்கு, சத்துக்களையும் கல்லிகளுக்கெல்லாம் தப்பி வைக்கிறாரு. ஆனால் கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுக்க தேவதூதர் பணிவிடைக்குள்ள கொண்டு வாங்க. யாக்கோபு பிரியான முறையை தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள். நிறைய வசனங்கள் கண்காணத்துல தூதர்கள் கொண்டு பாருங்க. ஆதி அவனுக்கு வெளிப்பத்தல் வரைக்கும் கிறிஸ்துக்குள் வந்துட்டீனா, அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்தீனா, நீ ரட்சிப்பை சுதந்தரிக்கிறவன். பாவத்திலிருந்து, மரணத்திலிருந்து, பாதத்திலிருந்து ரட்சிப்பு. அப்போ ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிற நிமித்தம் ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? ஜபம் பண்ணும். ரட்சிப்பை சுதந்தரிக்கும்படி ஆதாமுக்குள்ள பிறந்த நாம் கிறிஸ்துக்குள்ள வருவோம். அந்த கிறிஸ்துவை தேவனுக்கு தான் ஆதாமுக்கு முழு உலகம் கொடுப்போம். இடைவிடாமல் கொடுப்போம். எக்காந்து சோர்ந்து போகாமல் கொடுப்போம். இயேசு ஏற்றுக்கொண்டா இவ்வளவாய் உலகத்தில் அன்பு வந்த உலகம்னா துன்பாந்தம். துன்பாரோட சபிக்கிறோம், பகைக்கிறோம், நிந்திக்கிறோம், தூசிக்கிறோம் தான் இருப்பான். அவனுக்கு சபிக்கிறோம், பகைக்கிறதுக்கு சத்ருக்கு சத்ருவா இருந்தாக்கா தேவதூர் பணியெல்லாம் கட்டாயிடும். உடனே பிசாசு போராட்டமாவே இருக்கும். ஆனால் இயேசுவை போல மாறுவோம். இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவர் இல்லை. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமோ இருக்கிறேன். திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்று போறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும் என்ற இயேசு மத்திய மார்க்கம் அவர் எங்கு சுற்றி தின்றார். பிசாசின் பல்லவில் அகப்பட்டு யாவரையும் ரட்சித்தார். நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் முழுவதும் அசுத்தை பசுத்தை தேவதோர் பணிவிடை செய்கிறார். இப்படிதான் மாபெரிய எழுப்புதல். இந்த மாதிரி நீ எழுப்புதல் கொண்டு வரலாம். அப்புறம் சீசர்கள் அப்படிதான் எழுப்புதல் கொண்டு வந்தாங்க. 1ஆம் நூற்றாண்டு சீசர்கள். கடைசி காலத்துல இந்த ஜீவ மார்க்கம் மறிவு. இப்ப என்ன பிரசங்கம் பண்ண கேட்கணும் ஒன்றும் புரியல. ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். என்னுடைய எல்லா செய்தியும் கேளுங்க. 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை நான் போதும். இயேசுவை ஜீவன். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்ல போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க. இன்னொரு சேனல் எம்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல். இந்த சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாள் லேபிள் தேவன் நிச்சயமாய் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவார். ஆதாமுக்குள் இருக்கிற மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனை ஜீவ விச்சத்துக்குள்ள கொண்டு வாங்க. கட்டின மனைவி, பெத்த புள்ள, கட்டின புருஷன், சொந்த பந்தம், ஏரியாவில் இருக்கிற ஜனங்க, கட்டின பிள்ளைங்க ஆதாமுக்குள்ள பெற்றுக்கிறீங்க. நன்மை தீமை அறிய தேவன் சுதாய் தேவதூதர் பணிவிடை இல்லாமல் சிக்கி தவிக்கிறாங்க. திருடத்து கொண்டது ஐகுதமா இருக்குது. சமாதானம், சந்தோஷம், சுகம், பலன், ஜீவன் எல்லாம் திருடு போயிது. அப்புறம் கொண்டது ஐகுதா இருக்குது. ஆதாமுக்குள் பெற்றெடுத்த உங்க பிள்ளைகளை கிறிஸ்துக்குள் கொண்டு அந்த கிறிஸ்து தேவநீதி உயிர்த்தெழுமா இருக்கிறாரு. உன் பிள்ளை பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாமுக்கு முழு உலகத்துக்குள்ள உன் மனைவி பேர் சொல்லி, உன் கணவன் பேர் சொல்லி, உன் பேர பிள்ளைக்கு பேர் சொல்லி, உன் சுற்றி ஜனங்க, உன் சபையில் இருக்க விசுவாசி எந்த மனுஷனுக்கும் ஜெபம் பண்ணுங்க. இயேசு எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற மெய்யானவங்க. எந்த மனுஷனும் பாருங்க, எல்லாம் அம்மா வந்து ஆதாம் வழியா பிறந்துக்கிறான். நல்ல கோட் சூட்டு இருக்கணும், மழைக்கிடாது. ஆதாம் வழியா பிறந்துக்கிறான். நன்மை தீமை அறியத்தக்க நல்லவன் கேட்டவன் சுயநீதி அநீதி பாவம் மரணம் கண்டளிச்சம் ஜீவன் சுயநீதி அநீதி இருக்குது. அதை தேவன் விசுவாசத்தில் இருக்கிறான். இயேசு ஜீவ விச்சத்துக்கு தேவ நீதி உயிர்த்தது. இயேசுக்கு சாமட்ட வாக்குத்தம் பாவம் பண்ணி விட்டு நித்திய ஜீவனை பிதாவும் ஆதாம் முழு அசுத்த பாத சாப்பிட பாதம் வெளியிலாக்கி ரட்சிப்பை சுதந்திரம் பணிவிடை செய்கிற தேவதூர் இன்னைக்கும் உதவி செய்யறாங்க. ரட்சிப்புக்குள் கொண்டு வாங்க. பட்சிப்புகள் ரட்சிப்புகள் கொண்டு வா. ஆதாமுக்குள்ள கிறிஸ்துக்குள் கொண்டு வா. நன்மத்தையும் அறிய ஜீவத்துக்கள் கொண்டு வா. இருளின் ராஜ்யம் வெளிச்சத்தின் ராஜ்யத்தை கொண்டு வா. கர்த்தர் பசுத்தாவி தேவதூர்களெல்லாம் வந்து ரட்சிப்பாங்க. பசுத்தாவே இந்த அருமையான மதிய வேலையில எங்களோடு கூட பேசும் ஒவ்வொரு வார்த்தையை நன்றி செலுத்துவோம். பயப்படாத, கலங்காத, திகையாத. இனி நாடே இல்லை, இயேசுவே எங்களுக்கு பிரயத்திருக்கிறான். இயேசு பவுலுக்குள்ள வந்தது தேவதூதர் பணிவிட சேட்டு பவுலா மாறி கொரிந்தியர், தெசலோனிக்கர், கலாத்தியர், ரோமாபுரி மாபெரும் இயல்புலாயினான். அவன் ஆதாமுக்குள்ள வந்த பாவிகளும் பிரதான பாவின்னு சொன்னான். அப்போ பட்சிப்பு எல்லாரும் கொலபாதகனா பவுலு, புதிய பாட்டு சவுலு இயேசுவை சந்தித்து ஞானத்தான் எடுத்து தாமதை கிறிஸ்து வேச்சான் பிரசங்கம் பண்றான். இனி நானே இல்லை, இயேசுவே கிறிஸ்து எனக்கு ஜீவன்றான். சேட்டு பவுலா மாறி கொரிந்தியர், தெசலோனிக்கர், ஆதாமுக்குள்ள பிறந்தவங்க கிறிஸ்துக்குள் கொண்டு வரான். கொரிந்தியர் சபை, தெசலோனிக்கர், எபேசியர், கலாத்தியர், ரோமாபுரி எங்கெல்லாம் போய் சபையில சாபிச்சான்.
எங்க போனாலும் ஆதாமுக்குள் கிறிஸ்துக்குள் உயிர்ப்பிக்கப்படணும்னா கிறிஸ்துக்குள்ளே சொல்லி பிசாசுகளை துரைத்து அசுத்தாய்த்து பசுத்தாய்த்து மாபெரும் சபைகளை சாபித்தான் சவுல் பவுலாய் மாறி புதிய ஏற்பாட்டு ஆரம்பித்த நாட்டில். அதுபோல நீ கிறிஸ்துக்குள் கொண்டு வா. அது ஒரு கம்பசூத்திரம் கிடையாது. நன்மை தீமை கனியை சாப்பிட்டு அந்த தேவன் தரக்குள்ள பிசாசு பட்சத்துக்கு சாபத்தில் பாவத்தில் மரணத்தில் அவன் கிறிஸ்துவ ஜீவ சொல்ற ஜீவரசம் தேவன் தரக்கு ஆதாமுக்குள் டேக்டா கொடுத்து அசுத்தாய்த்து பசுத்தாவிற்கு கிறிஸ்துக்குள் கொண்டு வா. அசுத்தாய்த்து பசுத்தாய் தேவதூரெல்லாம் பணிவிடை செய்யட்டும். எபிரேயர் 1:14 ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள். உங்க பிள்ளைகள் எல்லாம் கிறிஸ்துக்குள்ள கொண்டு வாங்க. அந்த தேவதற்கு ஆதம் இவ்வளவு செய்ய தேவதூர் எந்த சூழ்நிலை உங்க பிள்ளைகளை பாதுகாப்பாங்க. எங்க போனாலும் எங்க வந்தாலும் ஆதாமின் சிந்தை பாடும் கிறிஸ்து சிந்தை ஜீவன சமாதானம். எந்த நாட்டுக்கு போங்க, எந்த தேசத்துக்கு போங்க, சமீபத்தில் தூரத்தில் உங்க பிள்ளைகள் தூரத்தில் இயேசு அவங்க பேர் சொல்லி தேவதற்கு ஆதம் அசுத்த பசுத்தை தேவதூரெல்லாம் பாதுகாப்பாங்க. யாரையும் பாதுகாக்கலாம், யாரையும் ரசிக்கலாம். நீங்க உலகத்துக்கே வழி, நீ பூமிக்கே உப்பு. பசுத்த பிதா இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறதாய் ஒரு மாபெரும் எழுப்பிலை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். பயப்படாத, கலங்காத, திகையாதே. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிச்சு உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னை ரட்சித்து உன்னை வெளியிலாக்கி ஆசீர்வதித்தான். சின்ன பாவமும் பெரிய பாவமும் மோசமான பாவம் எவ்வளவு பெரிய ரவுடியும் பாவிகளை பிரதான பாவிஷம் பவுலையும் சவுலையும் பவுலா மாற்றி செய்து போல் உலகத்தையே சாட்சியா நிறுத்தரும். உங்க பிள்ளைகளை உங்க ஏரியாவில் இருக்கிற ஜனங்கள், சுற்றி இருக்கிற ஜனங்கள், அரசியல் தலை சினிமாவுக்கு யாரையும் ரசிப்பாரு. ஆதாமுக்குள்ள பிறந்திருக்கிறான் நன்மை தீமை வட்டத்துல. அந்த தேவனுக்கு தரம் கொடுத்து பிசாசு பச்சிருக்கிறான். கிறிஸ்துக்குள் ஜீவம் வச்சிருக்காரு. ஜீவத்தை தேவனே தூய்த்தது. தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்குள்ள அசுத்தாயத்தை பசுத்தாய்க்கு தேவதற்கு பணிவிடை செய்து காப்பாற்று வெளியிலாக்கு ரட்சிப்புக்குள் நடத்து ரட்சிப்பை சுதந்திரிக்க பண்ணு. பாவத்திலிருந்து தேவநீதி மரணத்திலிருந்து உயிர் தெரிந்து பாத ஐஸ்வர்யம் பாதாத்திலிருந்து பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு வா. இந்த ஊழியத்தை செய்யவே உன்னை அழைத்திருக்கிறார். ஆதாமின் சிந்தவன் கிறிஸ்து சிந்திய ஜீவன சமாதானம். ஒருவன் மறுபடியும் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். கிறிஸ்துக்குள் பிறக்கணும். அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு உலகத்து கொடுக்கணும். வாழ்நாளும் இடைவெளி அசுத்தாய்கள் பசுத்தாய் தேவதற்கு பணிவிடை செய்ய ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளலாம். இந்த சத்தியம் கேட்ட ஒவ்வொரு ஆஸ்வதிக்கப்படி ஜெபிக்கிறதா. உலகங்கள் எல்லா ஜனங்களுக்காய் ஜெபிக்கிறதா. ஆதாம் வியாபாரம் வழியா பிறகு பாவம் செய்து தேவ மகிமேட்டு போயிருக்கிறாங்க. உலகம் குட்டி பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் பச்சு சாபங்கள் பாவங்கள் மன்னங்கள் தெரிந்துகள் நோவா காலத்துல அப்படி மனுஷகுமார் காலத்துல சோதோக்கள் நடக்குது. பத்திரிகை செய்தி தொலைக்காட்சி உலகம் குட்டி பாதாளமாகுது. சாபம் பாவம் மானத்தை வேசிகள் போல பலவிதமான அசுத்தாவி பிடித்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிபூர்ண ஜீவனை பிதாக்குமார் ஆதாம் முழுவது உலகம் எல்லா ஜனங்கள் கட்டவித்து விடுகிறாங்க. தான் அவன் இலக்கத்துக்கு தகுந்த பஸ் பாட்டு நிலைக்கால தேவன் அசுத்தாவி சங்கராத்து எகிப்து சிறை மாறி பார்வன் தவிர செங்கலில் யோர்தான் இருவருந்து காணாதே கொண்டு சேர்த்தது போல நம்முடைய பஸ் காப்பாகி கிறிஸ்துவை பலியிடப்பட்ட ஜீவ பலி பிதாக்குமார் பஸ் ஆதாம் முழுவதும் எல்லா ஜனங்களுக்காக இடைவிழா ஏற்காலத்தை கட்டவிக்கிறாங்க. தாய் அசுத்தாவில் தந்து பசுத்தாவி தேவதூர கிராமங்களில் பட்ட தேசம் அலையிலாய் கட்டவித்து தாய் எங்கும் தேவதூர்கள் பணிவிடை செய்திருக்கிறார். முழுவதும் எல்லாருடைய ஜனங்களுக்காக அவன் எனக்கு இயேசு பரிவர்த்தனை 816 கோடிக்கு அதிகமான ஜன இயேசு பரிவர்த்தனை பிதாக்கும் ஆதாமும் வாய்நாள் வெளிப்பது இடைவெளி ஏற்காது வெளிப்பத்திருக்கதாய் அசுத்தாய் தோற்ற பசுத்தாய் தேவதூரம் பணிவிடை செய்திருக்கதாய் மாபெரிய கொண்டு வரும்படி ஜெபிக்கும். இயேசு ஸ்நாபத்துல எல்லா ஜெபம் ஜீவன்ல நல்ல பிதாவே. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியில் எங்கள் சபை நடக்கிறது. ஒவ்வொரு நாட்டுக்கையுமே ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இது நிமித்தம் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். ஒரு சேனல் எஃப்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல், அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாள் லேபில் தேவன் உங்களை நிச்சயமாய் வல்லமையாய் பயன்படுத்துவார். என் செய்தியை கேட்கிறீங்க, உங்களால் ஊழியம் செய்யாமல் இருக்கவே முடியாது. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக ரோமன் 3:21 அடுத்த வருஷம் இலவச கிறிஸ்துவ மீட்பை கொண்டு நீதிமாயிடலாம். கிறிஸ்துவ தேவ நீதி தேவன் தனக்கு ஆதாம் பசுத்தாய்க்கு தேவதூர்கள் பணிவிடை செய்து அவளை காப்பாற்றுகிற ஊழியத்தை செய்யலாம். இப்படிப்பட்ட செய்திகளை கேட்கணும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னும் ஏராளமான செய்திகள் கேளுங்க. கடைசி நாள் ஏபில் பங்கு என்னுடைய எல்லா செய்திகளும் கேளுங்க. இந்த செய்தியை கேட்க நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துகிறார். எனக்கு கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாள் ஏபில் பங்கு பெறுகிற செய்திகளை நிச்சயம் கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்கள் செய்தே தருவார்.
குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இது நிச்சயமா நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுங்க. இந்த செய்தி 9/4/2025 FGC வெள்ளூர் பகுதியில் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.